பாலில் அடங்கியுள்ள அநேக ஊட்டச்சத்துக்கள் வெண்ணெயிலும் காணப்படுகிறது. வெண்ணெயில் விட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமான அளவில் காணப்படுகின்றன. இது தைராய்டு மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு நன்மை தருகிறதோ அந்த அளவுக்கு தீமையையும் வெண்ணெயில் அடங்கியுள்ளது. இதனுடன் வெண்ணெயை சாப்பிடலாம். பெரும்பாலும் வெண்ணெயை பிரெட் மீது தடவியே பயன்படுத்துவோம். இது குழந்தைகளுக்கு மட்டுமன்றி நமக்கே சில வேளைகளில் சலிப்பை தரும். எனவே சர்க்கரை பொங்கல், சப்பாத்தி, உப்புமா போன்றவற்றுடன் சிறிதளவு சேர்ப்பது சுவையை கூட்டும். சூடான சாம்பாரில் சேர்த்து சாப்பிடலாம். தோசை சுடும்போது வெண்ணெயை சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதிகம் சேர்ப்பதால் என்ன பாதிப்பு ஏற்படும்? பசி எடுக்கும் தன்மையை குறைத்துவிடும். அதிகமாக வெண்ணெய் பயன்படுத்துவதால் இதயம் சார்ந்த நோய்கள், சர்க்கரை நோய் போன்றவற்றை தொடர்வது மட்டுமன்றி உடல் பருமன் கூடி குண்டான உடல் தோற்றத்தையும் ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது. தவிர்க்க வேண்டியவர்கள்: 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இதய நோய், உடல் பருமன் இல்லாமல் இருந்தால் ஓரளவு எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்கள் வெண்ணெயை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. வெண்ணெயில் உள்ள கலோரிகள் எளிதில் கரையாது. மேலும் சர்க்கரை நோயாளிகள், இதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள், உடல் பருமனால் அவதிப்படுபவர்கள் வெண்ணெயை அறவே தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது உடல் கொழுப்பின் அளவும் சக்தியை அதிகரிக்க செய்யும். உடல் எடை அதிகமாக உள்ள குழந்தைகளுக்கு வெண்ணெய் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இதில் உள்ள கொழுப்புச்சத்து மேலும் எடையை கூட்டிவிடும். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.